அஸ்ஸலாமு அலைக்கும். டாஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? டாஸ்டே அன்னைக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் வேலை கொஞ்சம் நிறையா இருக்கும். சீக்கிரமாகவே தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தோசைக்கு தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தோம். தக்காளி சட்னி தக்காளி ரொம்ப விலைங்க அண்டமானில் 120 ரூபா விற்கிது. அதனால் தக்காளி சட்னியை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஜைனப்புக்கு தக்காளி சட்னினா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. அங்கே நம்ம ஒரு சைடெலாம் தக்காளிலாம் என்ன விலை போகுதுன்னு சொல்லுங்கள். ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்னோடய மாமியார் வந்து பேட்டாப்பூர்லேருந்து கொஞ்சம் நெத்தாவே தேங்காய் கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, தேங்காவை இன்றைக்கி எப்படியாச்சும் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் உரிக்கிறதுனால ரொம்பவே வேலை ஈஸியாக இருந்துச்சு. ஃபைனலி எல்லாமே உரிச்சாச்சு. இது வந்து மரத்துலேருந்து விழுகும் போதே உடஞ்சிருக்கும் போல் தெரிச்சிருந்துச்சு. நல்லா வெயில் போட்டுருந்துச்சு. அதனால் ரேஷன் அரிசியை நல்லா கழுவி காய வச்சாச்சு. ஏன்னா இடியப்பம் மாவு, முறுக்கு சுடுறதுக்கு இதெல்லாம் மாவு தேவைப்படும் இல்லையா. அதனால் எப்போவுமே அம்மா இதை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் போய் மில்லில் போய் அரைச்சிட்டு வரணும். வீடுமே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு மணி 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மத்தியானம் சமைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பனிக்காலம் இல்லையா. அதனால் காலிஃப்ளவரு, இந்த வெங்காயத்தாள்லாம் ரொம்ப நிறையா கிடைக்கும் அண்டமானில். எங்கள் வீட்டில் வெங்காயத்தாள் இந்த காலிஃப்ளவர்லாம் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. அதுதான் சரி இன்றைக்கி இது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் பன்னீர் போட்டு பன்னீர் புலாவ் மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பன்னீர் புலாவுமே ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை சும்மா வெள்ளை குருமா மாதிரி அப்படியே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா. வியாழக்கிழமை எப்போவுமே அம்மா நோன்பு வைப்பாங்க. இன்றைக்கி நானுமே நோன்பு வச்சுருந்தேன். சரி, தேங்காய் தான் நிறையா இருக்குது. இன்றைக்கி பால் பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு உளுந்து முதல்ல ஊற வச்சுட்டேன். இது எல்லாமே நோன்பு திறக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு நோன்பு வைப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஜைனப்புக்கு வந்து பால் பணியாரம் பிடிக்காது. ஏன்னா அது இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு மட்டும் கொஞ்சோன்னு வடை மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு அவளுக்கு வடை மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு. நோன்பு திறக்கவும் நேராகிடுச்சு. நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. அன்னைக்கு டாஸ்டே அன்னைக்கு இப்படி தாங்க டே போச்சு. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.